வணக்கம் தோழர்களே. அரசியல் ஆடுகளம் சூடு பிடிச்சிருக்குங்க. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் அப்படியே திமுகவுல போய் சேர்ந்துட்டாரு. அடுத்தடுத்து திமுகவுல சேர்றதுக்கு முன்னாள் அமைச்சர்களோ ரெடியா இருக்காங்க. இது அதிமுகக்குள்ள ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து என்ன நிகழும் என்கிற ஒரு அச்சத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடக்குது? ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னாடி பலரும் அதிமுக இருந்து திமுகவுக்கு மாறி இருக்கிறாங்க. அமைச்சர்களா இருந்தவங்க, மாவட்ட செயலாளர்களா இருந்தவங்க, எம்ஜிஆர் காலத்திலிருந்து முக்கியமான பொறுப்புகள்ல இருந்த அத்தனை பேரும் திமுகவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிமுகவினுடைய தொடர் தோல்வி, அதிமுகவின் ஆளுமையற்ற தலைவர்கள், இப்படி பல காரணங்களால அதிமுகவில இருந்து திமுக போவது தொடர்கதையா இருக்கு. நேத்து அன்வர் ராஜா அவர்கள் அதிமுகவின் சிறுபான்மை முகமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து பார்க்கப்பட்ட அன்வர் ராஜா நேத்த திமுக போய் சேர்ந்திருக்காரு. இது ஒரு பேர் அதிர்ச்சியை அதிமுகவுக்கு உண்டாக்கி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு அதிமுகவுல ஒரு 4-5 பேர் அரசியலா இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல ஒருத்தர் தான் அன்வர் ராஜா. நீங்க KB முனுசாமி, அன்வர் ராஜா, அதே மாதிரி பொன்னையன், செங்கோட்டையன், இவங்க எல்லாம் ஓரளவுக்கு திராவிட அரசியலை புரிந்திருப்பவர்கள், திராவிட அரசியலை தெளிவா பேசுறவங்க. செங்கோட்டையன் சட்டமன்றத்திலே சொன்னாரு, இங்க எல்லாம் திராவிட ஆட்சி மட்டும்தான் நடக்கும், வேற யாரும் கனவு காணாதீங்கன்னு சொன்னார். அதே போல அன்வர் ராஜா போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி, ஒருபோதும் திராவிட மண்ணில் பாஜக கால் ஊன்ற முடியாதுன்னு. அப்ப அதிமுக தான் இருந்தாரு. அதே மாதிரி பொன்னையன் சொல்லி இருக்கிறாரு பார்லிமெண்ட்லயே, திராவிட ஆட்சி தான் தமிழ்நாட்டுல அப்படின்னு. KB முனுசாமி சொல்லியிருக்காரு, தேசிய கட்சிகள் வாலாட்டக்கூடாது, அதாவது பாஜகவை தேசிய கட்சிகள் வாலாட்டக்கூடாது, இங்க திராவிட அரசு அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காரு, பல முறை சொல்லியிருக்காரு. ஆக ஓரளவுக்கு திராவிட அரசியலை நன்கு புரிந்திருக்கிறவங்க 4-5 பேர் தான். அதுல ஒருத்தர் தான் அன்வர் ராஜா. இன்னைக்கு போயிட்டார். அன்வர் ராஜா திமுகவிலிருந்து எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பிக்கிற போதிலிருந்து கட்சியில உறுப்பினரா இருந்தவர். 1986ல உள்ளாட்சி தேர்தல்ல அதிமுக படுதோல்வி அடைந்த எம்ஜிஆர் காலத்துல 1986ல படுதோல்வி அடைந்த போது கூட இவரு ஊராட்சி மன்ற தலைவராக வெற்றி அடைகிறார். மண்டபம் ஊராட்சி மன்ற தலைவரா இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடனே எம்ஜிஆர் பயங்கர குஷி ஆயிடுச்சு. அப்ப எம்ஜிஆர் என்ன பண்றாருன்னா, எம்ஜிஆர் மன்றத்தினுடைய நிர்வாகிகள், அந்த நிர்வாக குழுவுல இவரை போடுறாங்க. அப்ப நிர்வாக குழுவுல இருந்தவங்க ஜெயலலிதாவும், ஞாபகம் வைங்க, ஜெயலலிதா நிர்வாக குழுல இருந்தாங்க, இவரும் இருந்தாங்க. அமைச்சர்கள இந்த 2 பேர் தான் இல்லாம நிர்வாக குழுல இருந்த 2 பேர். அப்ப ஜெயலலிதாவுக்கு நிகராக அதிமுகவுல மதிக்கப்பட்ட ஒருத்தர் தான் அன்வர் ராஜா. இவருடைய பேச்ச நீங்க கேட்கணும் அப்படின்னா, நாடாளுமன்றத்துல முத்தலாக் சட்டத்தை எதிர்த்து அவர் பேசின பேச்சு அனல் பறந்தது. எனக்கெல்லாம் அப்பதான் அவர் மேல பெரிய மரியாதையே வந்தது. அவ்வளவு ஒரு அற்புதமான பேச்சு, அவ்வளவு தெளிவா அரசியல் பேசுவாரு, வாயை விட்டு உளறி மாட்டிக்க மாட்டாரு எடப்பாடி மாதிரி. அவ்வளவு நல்ல தலைவர். விட்டுட்டாங்க. எம்ஜிஆருடைய மரணத்துக்கு பின்னாடி அந்த கட்சி 2ஆ உடையுது. அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி, அதாவது எம்ஜிஆருடைய இடையர் ஜானகி அணின்னு மாறுது. அதுக்கப்புறம் ஜானகி படுதோல்வி அடைகிறாங்க. இனி நான் அரசியல் இல்லைன்னு ஜெயலலிதாட்டே கட்சியை ஒப்படைச்சிட்டு போயிறாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில இதே ராமநாதபுரம் தொகுதியில ஜெயிச்சு MLA-வாகி தொழில்துறை அமைச்சரா ஜெயலலிதா அவர்களுடைய அமைச்சரவையில இருந்தவர் இந்த அன்வர் ராஜா. அது மட்டும் கிடையாது, ஜெயலலிதாவினுடைய மரியாதைக்குரிய ஒருத்தராக இருந்தாரு. ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், அறிவாளிகளா இருந்தா மரியாதை கொடுப்பாரு. அதை நீங்க யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டுக்கலாம். அவருக்கு அறிவாளின்னு ஒருத்தர் நினைச்சாருன்னா அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கிறவர் ஜெயலலிதா. அப்படி ஒரு மரியாதைக்குரிய இடத்துல வச்சிருந்தவர் தான் இந்த அன்வர் ராஜா. 2014ல MP ஆயிட்டாரு. 2014ல MP ஆகி பாராளுமன்றத்துக்கு போய் தான் அடிச்சு ஆடினாரு ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் சசிகலாவை ஆதரிச்சாரு, அது செட் ஆகல. திரும்பியும் எடப்பாடியோர போய் சேர்ந்தாரு. திரும்பவும் 2021ல வெளியே போயிட்டு 23ல உள்ள விட்டு. இதுதான் இவருடைய ஒட்டுமொத்த அரசியல்ல ஒரு பயணித்த இது. ஆனா இப்படி ஒருத்தரை கொஞ்ச நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஹிந்து தமிழ் திசையில பேட்டி கொடுக்கிறாரு. எங்க கட்சி அப்படி யாருக்கும் அடகு வைக்க மாட்டோங்க, எங்க கட்சியில எடப்பாடியார் உயிரை கொடுத்து வேலை பார்க்கிறாரு, எல்லாம் மரியாதையா விட்டு கொடுக்காம தன்னுடைய கட்சியை பேசினார். ஆனால் அதே சமயம் இது திராவிட மண், இங்கே பாஜக கால் ஊன்ற முடியாது என்பதுல தெளிவா இருந்தார். அவருடைய பேட்டியில அவர் சொல்றாரு, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இங்க பாஜகவுக்கு வேலையே கிடையாது அப்படின்னு சொன்னார். அந்த காலகட்டத்திலே இவர் திமுகவுக்கு மாற போறாரு அப்படின்னு பல சோர்ஸுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஒருத்தர் போய் சும்மா தேவையில்லாம குடையக்கூடாதுன்னு தான் நம்ம அமைதியா காத்துட்டு இருந்தோம். நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா
அதிமுகவிலிருந்து இங்க திமுகவுக்கு வந்தவங்க பலரும் அமைச்சர்களா இருக்கிறாங்க. ஏவா வேலுல இருந்து நம்ம அண்ணன் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, முத்துச்சாமி, அதுக்கப்புறம் ரகுபதினு ஒருத்தர், அப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா தங்க தமிழ்ச்செல்வன். அவர் தான் ஜெயலலிதாவுக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை விட்டு கொடுத்து அவரை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சவர். இப்படி பல பேரும் இப்ப திமுக தான் இருக்கிறாங்க, எம்பியாவோ மந்திரியாவோ இருக்கிறாங்க. இப்ப அன்வர் ராஜா வந்து இங்க சேர்ந்திருக்கிறார். அன்வர் ராஜா ரொம்ப பொறுமையா நிதானமா எப்படியாவது கட்சிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு அப்புறம் அதை எதிர்த்து சொன்ன பல தலைவர்கள் இவரும் ஒண்ணு. வெளியே சொல்ல முடியாம பலரும் பொறுமிக்கிட்டு இருக்காங்க அதிமுக இந்த கூட்டணிய. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அண்ணா, நல்லா முடிசூடா மனனா இருந்தீங்க, இன்னைக்கு பாருங்க அடையாளம் இல்லாம இப்படி இருக்கிறோம், இது காரணமே பாஜக தான். எங்க தொகுதியில இருக்கிற அத்தனை பேர் நீங்க சுயேட்சையா இல்லைங்க, உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்லாம் சொல்றாங்க. சிறுபான்மையினர் ஓட்டு நாங்க வாங்க முடியாம போனதுக்கு பாஜகவுடைய கூட்டு ஒரு காரணம்னு வெளிப்படையா பேசினார். அப்படி பலருக்கும் இந்த கூட்டணி மேல எரிச்சல் இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர்கள். ஆனா என்ன பண்றது, யாருடைய பேச்சையும் கேட்கறது இல்ல எடப்பாடியார் தான். எடப்பாடியார் தன்னை பெரும் தலைவரா கருதி கொள்றதுனாலையும் யோசிச்சு கட்சிக்கான முடிவெடுக்கிற ஆளுமையற்ற தன்மையாலும் இன்றைக்கு கட்சியில இருந்து பலரும் வெளியேற்றே இருக்கிறாங்க. அதுலயும் வெளியேறின இவர் என்ன பேசினாரு அன்வர் ராஜா அப்படின்னா, அதிமுகவோடு பாஜக கூட்டணி வச்சது எதுக்கு தெரியுங்களா? அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு பாஜக வரணும்ன்றதா இந்த கூட்டணிக்கு பின்னாடி இருக்கிற அரசியல். இதை நம்ம பல முறை பேசிட்டோம், பல 100 முறை பேசிட்டோம். அதிமுகவோடு கூட்டணி சேர்றது காரணமே அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்துக்கு எதிர்கட்சியா வந்து உட்காரணும், அப்புறம் கொஞ்ச நாள்ல நாங்க ஆளுங்கட்சி ஆயிடுவோம். இதுதான் பாஜகவினுடைய வெற்றிகரமான பாலிசியும் கூட புத்தியும் கூட. ஞாபகம் வைங்க, பல மாநிலங்கள்ல கூட்டணி கட்சியை காலி பண்ணி தான் அவங்க தன்னை வளர்த்திருக்கிறாங்க. அப்படிதான் அதிமுகவும். அதிமுகவை உடைச்சது பாஜக, அதிமுகவை காலி பண்ணது பாஜக, அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டர்களை கூட விலக்கி வாங்கி இருக்கிறது பாஜக. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டோபஸ் மாதிரி ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சு அப்படியே உட்கார்ந்து இருக்கு இந்த பாஜக. அததான் அன்வர் ராஜா தெளிவா சொல்றாரு. இந்த பாஜகவுக்கு வேற வேலை இல்லைங்க, அதிமுகவை அழிச்சு விட்டுட்டு அந்த இடத்துல வரதான் ட்ரை பண்ணுது. அதிமுகவை அழிக்க நினைக்கிற பாஜக அதிமுக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி, கொள்கை முரண்படுகிற கூட்டணி. எங்க அதிமுக கட்சி திராவிட கட்சிங்க, இது கொள்கை முரணான ஒரு கூட்டணி இல்லையா அப்படின்னு பேசிட்டு இந்த கருத்தை இந்த பாஜக அதிமுக கூட்டணி ஒவ்வாத கூட்டணி, மக்களிடம் செல்லுபடியாத கூட்டணி அப்படின்னு நாங்க பலமுறை தலைமைக்கு சொல்லிட்டோம். நான் மட்டும் இல்ல, பலரும் சொல்லிட்டோம். ஆனா தலைமை அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியில வேற வழி இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஸ்திரமான திடமான ஒரு கட்சி எது திராவிட கட்சி என்றால் அது திமுக தான். எனவே அதுல வந்து நாங்க சேர வேண்டிய சூழல் ஆகி போச்சு, நான் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயங்க. அதிமுகவில இருந்து ஜெயலலிதா அவருடைய மரணத்துக்கு பின்னாடி கட்சியை சுக்கு நூறா உடைச்சது பாஜக. அதுக்கு பிறகு கட்சியில இருந்தா மரியாதை இருக்காருன்னு பல பேரும் திமுக வந்து அமைச்சர்களாக மரியாதையான ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா எப்படியாவது தான் கட்சிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேரையும் அடிச்சு விரட்டிட்டு இருக்காரு எடப்பாடியார். தனித்து முடிவெடுக்கவும் தெரியல, கூட்டு முடிவெடுக்கவும் தெரியல எடப்பாடியாருக்கு. சொல் புத்தியும் இல்ல, சுய புத்தியும் இல்லை. அதுதான் இன்றைக்கு அதிமுகவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அப்ப இவங்கள மாதிரி அனுபவம் உடையவர்கள், எம்ஜிஆர் காலத்துல இருந்து களத்துல பிராக்டிஸ் ஆனவங்க, இவங்களெல்லாம் பயன்படுத்தவே இல்லை இந்த எடப்பாடியார். அவர் வாட்டுக்கு 12 நாள்ல நான் வந்து ஊர்வலம் போறேன்னு தெரு தெருவா போய் முக்கி பேசிட்டு இருக்காரு. அவர் நம்புறாரு நாங்க களத்தை மாத்திருவோம், பாஜகவோட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிருவோம், அதுவும் தனித்த பெரும்பான்மையில் ஆட்சி அமைச்சிருவோம் உளறி கொட்டிட்டு இருக்காரு. அவர் தன்னுடைய அத்தனை செல்வாக்கையும் இழந்து ரொம்ப நாளாச்சு. 10 தோல்வி எடப்பாடியார்னு பேர் வாங்கி ரொம்ப நாளாச்சு. மாற்றம் செய்வதற்கான எந்த செயல் திட்டமும் அவர் கையில இல்ல. கார்பரேட் நிறுவனம் வந்து நமக்கு உத்தி வகுத்து கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலான்ற நம்பிக்கையில கத்தி கத்தி உறக்க பேசுறாரு அண்ணன் எடப்பாடியார். அது களத்துக்கு உதவாது. இந்த சூழ்நிலையில தான் அடுத்த விக்கெட் அவுட் ஆக போகுதுன்னு ஒரு பேச்சு வந்திருக்கு. கொங்கு பகுதியை சேர்ந்தவர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், திராவிட கொள்கையின் மீது வெறிகொண்ட ஒருத்தர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரு அடுத்த கட்டமாக திமுகவுக்கு மாறுவதற்கு ரெடி ஆயிட்டாரு அப்படின்னு பேசு பொருளா இருக்கு. அப்படி அவரும் திமுகவுக்கு வந்துட்டாருன்னா அதிமுகவினுடைய அஸ்திவாரம் ஆடி போகும். ஐ திங்க் நான் இந்த பேச்செல்லாம் வச்சு நான் பாக்குறேன், அநேகமா செங்கோட்டையனா இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பார்க்கலாம், காலம் காட்டும். அப்ப செங்கோட்டையனா இருந்தாலும் அல்லது வேறு எந்த கொங்கு மண்டலத்தா இருந்தாலும் அது பாஜகவுக்கு பலவீனம், அதிமுகவுக்கு பலவீனம், அது திமுகவுக்கு பலம். அங்க செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆளு இங்க திமுகவுக்கு வந்தா
திமுகவுக்கு இன்னும் ஒரு 4 சீட்டு ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு அது ஒரு பெரிய பலமா இருக்கும். 2வது, கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சிக்கலை உண்டாக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணியில. அது மட்டும் இல்ல, ஒரு பலவீனத்தை வெளிப்படையா காட்டும். வெளிப்படையா இவங்கெல்லாம் எதுக்குமே லாய்க்கலையா அப்படின்னு காட்டிடும். அது இன்னும் 2026ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு தோல்வி முகத்தை நோக்கி தள்ளும். அதுலயும் 5000 பேரோடு, அதிமுகவில் இருந்து 5000 பேரோடு வந்து திமுகவில் அவர் இணைய போகிறார். கொங்கு மண்டலத்துல முக்கியமான பாப்புலரான முன்னாள் அமைச்சர் என்று பேசுபொருள் அடிபட்டு. அப்ப என்ன அப்படின்னா, இப்போ சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு வராதுன்னு எடப்பாடியார் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கோயிலை எடுத்து பேச ஆரம்பிக்கிறார் பாஜகவினுடைய டோன்ல. கோயிலுக்கு நாங்க பணம் கொடுத்தோம்னா அதை வச்சு நீ பள்ளிக்கூடம் கட்டுறியான்னு. இன்னைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, கோயில நாங்க வளப்படுத்த காசு கொடுத்தா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அந்த கோயில் காசு எடுக்க மட்டும் உனக்கு பிடிக்குதோ, திருநீர் வைக்க மாட்டேன்ற, திருநீர் அழிச்சு விடுற, இப்படி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ பாஜகவினுடைய டோனை தங்களுடைய வெர்ஷன்ல பேச ஆரம்பிச்சிருக்கு அதிமுக. இது டேஞ்சர் மட்டும் இல்ல, இருக்கிற 10 ஓட்டையும் கழட்டி விடுறதுக்கான வேலை. அப்ப இந்த சூழ்நிலையில தான் அதிமுக ஒரு படுதோல்வியை, சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை இழக்குது. ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியை சொன்ன உடனே அன்வராஜா கடுமையா சொன்னது ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா, சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்தமாக நம்ம இழக்க போறோம், இது பெரும் பின்னடைவை அதிமுக உண்டாக்கும் சொன்னார். அதை நோக்கிதான் இன்னைக்கு அதிமுக போயிட்டு இருக்கு. அப்ப இத்தனை தோல்விக்கு பிறகும் அதிமுகவினுடைய தலைவர்கள் தங்களை சரி செய்து கொள்ளவில்லை, இன்னும் பின்னோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. பாஜகவினுடைய செயல் திட்டங்களை இவர்களே அமல்படுத்துகிற ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நமக்கு சிறுபான்மை ஓட்டு விழாது, எனவே இந்துக்களினுடைய ஓட்டை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்ற முடிவுக்கு தப்பா வந்து நிக்கிறாங்க. எனவே இனி அடுத்து வர்ற காலகட்டத்தில் 2026ல எல்லாம் அதிமுக சோழி முடிஞ்சிடும். இருக்கிற 10 பேர் இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா எதுக்குறதுக்கு கட்சியே இல்லாம போயிடும். எடப்பாடியார் இப்பயாவது யோசிப்பாரான்னு பார்ப்போமே. இல்லைன்னா அடுத்தடுத்து விக்கெட் அவுட் ஆகும். எடப்பாடியார் அரசியல்ல அவுட் ஆகி வெளியேற வேண்டியிருக்கும்.